வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னா, ஆங்கிலத்துல லூகாஸ் அஸ்பரான்னு அழைக்கப்படுற தும்பச்செடியை பத்தி தான் பார்க்க போறோம். சங்ககால தமிழ் மன்னர்கள் போரிடுவதற்கு முன் தும்பை பூவை மாலையாக அணிந்து கொண்டுதான் போரிட்டார்கள். அப்படிப்பட்ட தும்ப செடியை பத்தி தான் இந்த காணொலியில நாம பார்க்க போறோம். இந்த தும்ப செடியோட பிறப்பிடம், வாழும் தன்மை மற்றும் மருத்துவ பயன்களை பற்றி இந்த காணொலியில நாம பார்ப்போம். கிராமப்புறங்களில் இந்த தும்ப செடியை பல வகையாக பிரிக்கிறாங்க. அதில் பெருந்தும்பை, சிறுந்தும்பை, கருந்தும்பை, கவிழ்தும்பை, காசி தும்பைன்னு பல வகை உள்ளன. நாம் இந்த காணொலியில் பார்க்குற தும்பையானது முடித்தும்பை. இந்த தும்பை செடியானது இந்திய மற்றும் இலங்கையை பூர்வீகமாக கொண்டதாக சொல்லப்படுகிறது. இது சுமார் 50 சென்டிமீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. லேசான ஈரப்பதமும் மணற்பாங்கான இடங்களில் சிறப்பாக வளரும் தன்மை உடையது. இதன் பூக்களில் தேன் அதிக அளவு நிறைந்துள்ளதால் எறும்பு மற்றும் வண்ணத்து பூச்சிகளுக்கு பிடித்த பூவாகவும் இது இருக்கிறது. இச்செடியோட மருத்துவ பயன்களை பற்றி இப்போ நாம பார்ப்போம். சளி மற்றும் இருமல் பிரச்சனைகளுக்கு இதன் இலை மருந்தாக பயன்படுவதாக சொல்லப்படுகிறது. கண் புகைச்சல், கைகால் வலி, அதீத தாகம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்வதாக சொல்லப்படுகிறது. குழந்தைகளுக்கு ஏற்படும் வயிற்றுப்போக்கை இப்பூவின் சாறு குணப்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. தும்பையில சாறு தலைவலி பிரச்சனைகளுக்கு மருந்தாக பயன்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. தும்பை பூவை எண்ணெயில் இட்டு காய்ச்சி தலைக்கு தேய்த்து குளித்து வந்தால் தலைபாரம், ஒற்றை தலைவலி, நீரேற்றம், மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகள் சரியாவதாக சொல்லப்படுகிறது. நுரையீரல் பாதையில் இருக்கும் சளியை இத்தும்பை செடி வெளியேற்றுவதாகவும் சொல்லப்படுகிறது. நன்றி.